மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் அங்கு சிக்கியுள்ள மலேசியர்களை தாயகம் அழைத்து வரும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் எண்ணிக்கை 641ஆக குறைந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் மற்றும் ஜெட்டா நகரங்களை முதன்மை மையங்களாக கொண்டு சாலை மார்க்கமாகவும் சிறப்பு விமானங்கள் மூலமாகவும் மலேசியர்களை வெளியேற்றும் பணிகள் 24 மணி நேரமும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. லெபனானில் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப் படையில் பணியாற்றும் மலேசிய இராணுவத்தினர் உட்பட அனைத்து மலேசியர்களும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்துள்ள விஸ்மா புத்ரா, ஓமான், ஐக்கிய அரபு அமீரகம் வழியாகவும் வணிக ரீதியிலான விமான சேவைகளை ஒருங்கிணைத்து வருகிறது. ஈரான் தனது தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்துள்ள போதிலும் பிராந்திய பாதுகாப்பு சூழல் இன்னும் நிலையற்றதாகவே இருப்பதால் அங்குள்ள மலேசியர்கள் உடனடியாக கான்சுலர் முறையில் தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.